ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் வச்சு சேமிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்னோட குழந்தைங்களுக்கு ஒரு வருஷமும் பர்த்டேக்கு வந்து சேவிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து சேமிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அவங்களுக்கு போன வருஷம் சேமிக்க ஆரம்பித்து இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னொரு 2 மந்த் இருக்குது பர்த்டே வரத்துக்கு. இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஒரு 2 மந்த் பிஃபோராக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்களுக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸை வந்து ஆஃபரில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ வந்து ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி உண்டியலில் வந்து வருடம் முழுவதும் சேமித்து அவங்களோட பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்குறது, கேக் வாங்குறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து அந்த சமயத்தில் வரதுனால தீபாவளிக்கு செலவுகள் இருக்கு இல்லைங்களா, பட்டாசு வாங்குறது எல்லாமே வந்து இந்த உண்டியலில் வந்து ஓப்பன் பண்ணி அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்குள்ள செலவுகளை பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். உண்டியல் வந்து இந்த மாதிரி மண் உண்டியல் வாங்கி வச்சு சேமிக்கும் போது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க வந்து எப்போ கையில் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இதில் போட்டு போட்டு சேமிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இது என்னோட பையனோட உண்டியல். நான் இனிஷியல் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து என்னோட பொண்ணோட உண்டியல். இதில் வந்து இப்போ 10 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என் பொண்ணோட உண்டியல் மட்டும் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இதில் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தேவைப்படுற பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஆடி ஆஃபரில் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். பட் இன்னொரு உண்டியல் வந்து என் பையனோட பர்த்டே அப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து தீபாவளி சமயங்கிறதுனால பட்டாசு, கேக்கு, அப்புறம் வந்து சாக்லேட்டு இதுக்கெல்லாம் செலவுகளுக்கு இதை வந்து அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விசேஷங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அந்த குழந்தைங்க கிட்ட ஏதாவது ஜாமான் கேட்குறாங்க, இப்போ சைக்கிள் வேணுங்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் கேட்குறாங்கன்னா, இல்லைப்பா நீங்கள் இந்த மாதிரி சேமித்து வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேமிப்பு பழக்கத்தை உண்டு பண்ணணும், அவங்களுக்கும் பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், ஒரு நிமிஷத்தில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் நம்ம எப்போல்லாம் கையில் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம போடுவோம். 10 மந்த்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம சேமிப்புகளை வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து செய்ய சொல்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சேமிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம 1 by 1 கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 500s இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது, 200 இருக்குது, 10 ருபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து 1 by 1 கவுண்ட் பண்ணிடலாம். கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 500 இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா 200. இப்போ வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 500 வந்து ஒரு 4 நோட்டு இருக்குது. 500 × 4 பார்த்தீங்க அப்படின்னா 2000 வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 இருக்குது. 200 வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு 1000 ருபீஸ் வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 100s 1 2 3 4 5 6 7 8 வந்து 100 இருக்குது. சாரி, 100 × 8 800. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 வந்து 1 2 3 50 இருக்குது. இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 20 வந்துருச்சு. அடுத்தது வந்து 10 ருபீஸ் வந்து 1 இருக்குது. அது இல்லாமல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இதில் ஒரு 10 ருபீஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் வந்து ஒரு 20 ருபீஸ் இருக்குது. 2 ருபீஸ் வந்து 10 இருக்குது, 20 ருபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1 ருபி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 10 இருக்குது. அது இல்லாமல் ஒரு 1 ருபி இருக்குது. அப்போ வந்து 11 × 1 11 ருபீஸ் இருக்குது.
இப்போ நம்ம இது டோட்டல் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 2000, 10,800, 150, 20, 10, 10, 20 இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4021 ருபீஸ் வந்து சேமிச்சிருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஒரு 10 மந்த்தில் அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 ருபீஸ் சேமிக்க முடியுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சேமிப்பு பழக்கம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இதில் வந்து எப்படியெல்லாம் அவங்க சேமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து கையில் கொடுத்து அதில் போட சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு வேறு ஏதாவது வந்து மாதம் அவங்களுக்கு வந்து பேக்கெட் மணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்போம். அந்த பணத்தையும் வந்து அவங்க அதில் சேவ் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸு தாத்தா பாட்டி இல்லைனா மாமா அந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வரும்பொழுதும் அவங்களுக்கு வந்து செலவுக்கு ஒரு 100, 50 கொடுக்குறாங்கன்னா அதையும் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்டு போட்டு வச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா 10 மந்த்தில் அவங்களுக்கு வந்து 4000 ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இதை ஈவனாக பார்த்தீங்கன்னா மந்த்லி அவங்க வந்து 400 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கக்கிட்ட சேமிப்பு பழக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உண்டியல் மட்டும் வாங்கி வச்சுருங்க. இந்த மாதிரி உண்டியல் வாங்கி வச்சதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போ வந்து அதை வந்து பெருசாக செலவு பண்ணாமல் நம்ம சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சா தான் நம்மளுக்கு நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சேவ் பண்ணதுனால தான் இவ்வளோ அமௌண்ட்டு வந்து சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இண்டிவிஜுவலாக இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது எனக்குமே. பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே வந்து உங்களுக்கான தேவைகளுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குழந்தைகிட்ட அந்த பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு உண்டியல் மட்டும் இது வந்து ஜஸ்ட்டு 50 ருபீஸோ 70 ருபீஸோ தான் வாங்கினேன். இது வாங்கினதுனால பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இந்த அளவுக்கு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இது வந்து என் பையனோடது. இப்போ வந்து நான் என் பொண்ணோடதை மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் ஒரு 2 மந்த் கழித்து நான் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். இது ஓப்பன் பண்ணும் பொழுதும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த உண்டியல் சேமிப்பு கண்டிப்பாக இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்கக்கிட்டையும் இதை வந்து பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.